ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரீசெண்டாக எஃபியில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்துருந்தேன். நான் ஒரு அக்கா தனியாக பிள்ளைய வளர்க்குறா போல். ஹஸ்பண்ட் ஹெல்ப்பும் இல்லை. ஹஸ்பண்ட் இருக்கிறார், ஆனால் வேலைக்கு போகிறதால அவர்கிட்ட ஹெல்ப் சுத்தமாக இல்லை போல். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுது ஒரு போஸ்ட் போட்டிருந்தவா போல் இருக்குது. ஏன் டவுட்டாக சொல்கிறேன்டா, நான் அந்த அக்கா போட்ட போஸ்ட்டை பார்க்கல. இன்னொரு அக்கா அதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அதை ஷேர் பண்ணியிருந்தவா. இப்படி கஷ்டமாக இருக்குது, நானும் இப்படித்தான் வளர்த்தனான் அப்படின்ற போட்டிருந்ததை பார்த்தேன். நான் அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 7000 கமெண்ட்ஸ் கிட்ட வந்திருந்தது. அந்த 7000 கமெண்ட்ஸில் 5000க்கு மேற்பட்ட கமெண்ட்ஸ் திட்டி தான் போட்டிருந்தது அந்த அக்காவை. அந்த அவ்வளோ கமெண்ட்ஸ்லேயுமே 90 வீதமான கமெண்ட்ஸ் யார் போட்டேன்டா பெண்கள். அதாவது இந்த கருத்து சொல்கிறன்ற பேரில் மற்றக்கள மனசை நோகடிக்கிற அந்த தாய் கிழவிகள் சில பேர் இருக்கணும் தானே. அந்த தாய் கிழவியில் யாராச்சும் ஒருத்தராச்சும் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் பார்ப்போம். தான் பிள்ளைய வளர்க்கல பக்கத்து வீட்டுக்காரரோ சொந்தக்காரரோ எதிர் வீட்டுக்காரரோ இல்லாட்டி அவங்களோட அம்மா அப்பா அக்கா அண்ணா தங்கச்சி தம்பின்னு சொல்லி ஒருத்தருமே தூக்கி அந்த பிள்ளையை வளர்க்கல. 24 மணித்தியாலும் பிள்ளையும் பார்த்து வீட்டையும் பார்த்து மனுஷனையும் பார்த்து எல்லா வேலையும் அவையில் தான் பார்த்தேன்னு சொல்லட்டும் பார்ப்போம். அவரவருக்கு ஒன்று பிடிக்க இல்லைன்னா அதை விட்டு விலத்தி போயிடணும். ஏற்கனவே நொந்து போயிருக்கிற மனுஷன் இன்னும் நோகடிக்க கூடாது. இதுவே அவங்களோட பொம்பளை பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லிச்சுன்னா இவை ஓடி போய் நிற்க மாட்டேனமோ, இல்லாட்டி இப்படித்தான் நின்று கதைப்பினமோ. எந்த ஒரு அம்மாவுமே தன் பிள்ளை கஷ்டப்படணும்னு கடைசி மட்டும் நினைக்க மாட்டா. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவை கஷ்டப்படுற மாதிரி மாற்றி அமைக்குது. அதுக்கு ஒரு திறமை ஒன்றுமே செய்யலாது. கமெண்ட்ஸ் பண்ணிக்கல, விமர்சனம் செய்யக்கல, மற்றவங்கள மனசு எவ்வளோ வேதனைப்படும்ன்றதை யோசித்து செய்யணும். நான் எல்லாரையும் சொல்லல, தண்டை வீட்டு பிள்ளையை மட்டும் இல்லாமல் மற்றவங்கள வீட்டு பிள்ளையும் தங்கட பிள்ளையை நினைக்கிறாக்களே எவ்வளோ பேர் இருக்கணும். நானே இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்த அப்புறம் எத்தனையோ ஆண்டியாக்கள் நான் கால் பண்ணி நல்ல விதமாக கதைச்சிருக்கணும். நாங்களோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறதால நீங்களும் இப்போ எங்கட வீட்டு பிள்ளை ஆயிட்டீங்கள் அப்படின்ற கூட நிறைய பேர் கதைச்சிருக்கணும். அப்படி இருக்கிறார்களுக்கு மத்தியில் ஒரு சிலர் இப்படி இருக்கிறதால தான் அவைகளுக்குமே நல்ல பேர் இல்லை. அடுத்தவங்களை உங்களோட வீட்டு பிள்ளையை நினைக்கிற அளவுக்கு மனசு இல்லையாண்டா கூட அவங்கள கஷ்டப்படுத்தாத அளவுக்கு இருங்க. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய உதாரணம் ஒன்று சொல்ல போனால், ஒரு ஆளுக்கு இப்போ 1 வருஷமாக பிள்ளை இல்லை அப்படின்டா அதை விமர்சிக்கிறது ஆண்கள் கடைசி மட்டும் இல்லை, பொம்பளைகள் மட்டும்தான். ஆனால் அந்த பொம்பளைக்கு 2 வருஷம் கழித்து தான் பிள்ளை பிறந்திருக்கு. தான் கஷ்டப்பட்டதை மறந்து மற்றாக்களை திரும்பவும் கஷ்டப்படுத்துறது. நான் சொல்கிறது உண்மைதானே?